தமிழக அரசியலில் பெரும் திருப்பம். மே 4 புதிய வரலாறு படைப்பாரா விஜய்? தமிழக அரசியலில் அடுத்த சில வாரங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் சந்திக்கவிருக்கும் அந்த பெரும் தேர்தல் களம் குறித்து இப்போது சில அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடும் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் விஜய் அவர்களின் விசில் சின்னம் மக்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் சுமார் 54% வாக்குகளை அறுவடை செய்து மெகா வெற்றியை நோக்கி தேவக நகருவதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். பெண்கள் ஆதரவு குறித்து இந்த தேர்தலின் போக்கை மாற்றப்போகும் மிக முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுவது பெண்கள் வாக்கு வங்கி. பெண்களுக்கு பாதுகாப்பு, மாதந்தோறும் உதவித்தொகை மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பல்வேறு வாக்குறுதிகளை தனது தேர்தல் அறிக்கையில் விஜய் முன்வைத்துள்ளார். இதனால் குடும்ப தலைவிகள் மற்றும் இளம் பெண்களின் பேராதரவு தற்போது தேகவிற்கு சாதகமாக திருப்பியுள்ளதாக தெரிகிறது. ஏப்ரல் 23 முதல் மே 4 வரை வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அந்த தேர்தல் திருவிழாவில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இருப்பினும் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் நம்பிக்கையின்படி மே 4ஆம் தேதி தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் அரியணை ஏறுவார் என்ற முழக்கம் தற்போதைய சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தமிழக அரசியல் களம் ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிலையில் விஜய் அவர்களின் அரசியல் வருகை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மே 4ஆம் தேதி அந்த புதிய விடியல் பிறக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.